எனக்கு ஒரு கேள்வி. பெண்கள் அமைப்பா சரி, பெண்கள் இந்த ஃபெமினிஸ்டம் அதிகமாக பேசுகிறவங்களா இருக்கும், பெண்கள் அமைப்பு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கும், அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்கணும் இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டில் தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிராக சரி, குழந்தைகளுக்கு எதிராக சரி, ஒரு அநீதி பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் பெரிய அளவில் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, அது ரியாக்ட் பண்ணி ஒரு சட்டத்திட்டங்களாக இருக்கும், குற்ற தடுப்பு பிரிவாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு கடுமையான சட்டங்கள் கொண்டு வராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை தாண்டி நம்ம எல்லாத்துக்கும் நினைவு இருக்குது, நம்ம சின்ன வயசில் ரொம்ப அதிகமாக பார்த்ததுன்னா எஸ்டிஆர் அவர்கள் டீப் சாங் பார்த்தீங்கன்னா யாரை வெளியிட்டாங்க, அன்அஃபிஷியலாக வெளியிட்டாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு நம்ம அப்போ டிவியில் பார்க்குறப்ப சரி, அவ்வளோ பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, இவரை வந்து கைது பண்ணணும்னு சொல்கிறாங்க, மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க, மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து பார்த்தோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு தப்பாக பாடிட்டார் போலக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பு இருந்துச்சு. இவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி குரல் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு எதிராக அப்படி பாடலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டப்ப ஓகே, பெண்களுக்கு எதிராக யாரை தப்பானா இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ண இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. பட் அவங்க அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஏன் வந்து ஏங்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தொடர்ச்சியாக நம்ம சினிமா மட்டும் பேசுவோம். இந்த வீடியோவில் பொறுத்தவரை சினிமா வந்து எந்த அளவுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. உண்மையிலே நம்ம சினிமா டே டு டே லைஃப்பில் நிறைய விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. பழைய சினிமாவிலேருந்து சரி, இப்போ நடக்கிற விஷயமா இருக்கும், ஏதோ ஒரு சின்ன விஷயம், சிகரெட் பிடிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைலாக் பேசுறதா இருக்கும். டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒரு பாட்டை கேட்டுருவோம். எப்படி இருந்தாலும் நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு சினிமா ரெஃபரன்ஸ் வந்து நமக்குள்ளே வந்துட்டு போகும். அப்படி சினிமா வந்து பவர்ஃபுல் மீடியம், பல தரப்பு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆன ஒரு மீடியம். எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் இருப்பார், உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர், எல்லாத்துக்குமே பிடிச்ச நடிகர், ஃபேவரட்டான நடிகர்னு யாராக இருப்பாங்க. பட் என்ன தேதியிலும் சரி, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயம் சினிமாவில் மாறிட்டு வருது. பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலர் மாறிச்சு, 3D வந்துட்டு சொல்கிறாங்க, நிறைய விஷயம் மாறிட்டே வருது. நம்ம முக்கியமாக ஹாலிவுட்ல இருக்குது, நம்ம தமிழ் சினிமா வச்சு பேசுவோம், இந்தியன் சினிமா வச்சு பேசுவோம். அதில் ஒரு விஷயம் மாறாது என்னன்னு நான் பார்க்குறது என்னன்னா, ஒரு விஷயம் என்ன மாறுச்சுங்கிறத நான் சொல்கிறேன், பார்த்த வரைக்கும் மாறுச்சு என்னன்னு சொல்கிறேன். ஞாபகம் வந்து டக்கு ஞாபகம். இப்போ வந்து பழைய 80s 90s நிறைய படம் பார்த்துருப்போம், ஒரு சில படங்கள் நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு இப்போ நாட்டாமை ஒரு சூப்பரான படம் தான். அதில் வந்து ஒரு சீன் என்ன சீன் வரும்னா, ஒரு நபர் இந்த பொன்னம்பலமாக நடிச்சிருப்பாரு, அவர் வந்து ஆக்டிங் தான் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து ஒரு வந்து ரேப் பண்ணியிருப்பாரு. அவரே பார்த்தீங்கன்னா அவருக்கு கல்யாணம் பண்ண சொல்லி நாட்டாமை தீர்ப்பு கொடுத்துருப்பாரு. எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவாங்க. நம்மளும் ஃபர்ஸ்ட் அந்த டயத்தில் பார்க்குறவங்க கன்வின்சிங், ஆமாம் ரேப் பண்ண அவன் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து அந்த ஏற்றுக்கிட்டு போயிட்டாங்க. அப்போயே நமக்குள்ள கேள்வி வந்திருக்கணும். இப்போ அதிகமாக கேள்வி வருது. அவன் வந்து ஒரு குற்றவாளி, ஒரு அக்யூஸ்டோட அரை மணி நேரம் அந்த பெண்ணு சித்திரவதை பண்ணியிருப்பா, எப்படி லைஃப் லாங் அந்த பொண்ணோட இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி வருது. அது நிறைய விஷயமா அப்டேட் பண்ணிட்டு இப்போ உள்ள பட சினிமாவில் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி யாரும் எடுக்கிறது இல்லை. அதை வந்து மாறிடுச்சு. அந்த ட்ரெண்ட் வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ரெண்ட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டாக வந்து எடுத்துருந்தாங்க. பட் அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு. பெண்கள் வந்து இப்படி தான் வந்து கற்பு வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அப்படி இல்லாமல், பாரதியார் சொன்ன வரியை தான் நம்ம எடுத்துக்கணும், நான் எடுத்துக்கிறேன், நிறைய பேர் தான் எடுத்துக்கணும். கற்பு என்பது பார்த்தீங்கன்னா ஆணுக்கு பெண்ணுக்கு பொதுவானது வைக்கணும் அப்படிங்கிறதா ஒரு நல்ல ஒரு கரெக்டான இதாக இருக்கும். அதை தாண்டி வரும். இதை தாண்டி தொடர்ச்சியாக அந்த பழசிலேருந்து இப்போ வரைக்கும் மாறாது. என்னன்னா முக்கியமாக பேன் இந்தியா ஃபிலிம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இந்த வந்து பெண்களை வந்து சப்ஜெக்டிவாக ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி காமிக்கிறது வந்து இன்னும் மாறவே இல்லை. அதை வந்து ஃபிசிக்கலாக ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக வந்து அட்ராக்ட் ஆவாங்க, ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். எப்படி வந்து ஒரு கருத்து கணிப்பு ஒரு சர்வே படி ஆச்சுன்னா அதிகமாக ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக அட்ராக்ட் ஆகும். பெண்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டலாக ஒருத்தவங்களோட ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா அவங்களோட ரொம்ப அட்ராக்டர்ஸ்னா ஆகும் அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக்கான ப்ரூவானது ஒன்று. பட் அதை வந்து அந்த ஒரு வீக்னஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு தொடர்ச்சியாக பெண்களை வந்து இந்த மாதிரி ஒரு ஐட்டம் சாங் வைக்கிறதா இருக்கும், ஒரு ஆப்ஜெக்டிவாக காமிக்கிறதா இருக்கும். தமிழ் சினிமாவில் சரி, தெலுங்கு சினிமாவிலேருந்து அதிகமாக பண்ணுறதாகட்டும். ஒரு பேன் இந்தியான்னு வேறு சொல்கிறீங்க, எல்லா லாங்குவேஜ் பார்க்கணும், எல்லா மக்களும் பல தரப்பு மக்கள் பார்க்கணும், ஓடிடி ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி ஒரு சைடு ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி நடக்கிறது காரணமும் சைக்காலஜிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வரான உறவு முறையாக இருக்கும், வரம் மீறி அந்த பான் வந்து ஒரு சைடு போயிட்டு தான் இருக்கும், இந்த அளவுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறா இருக்கும். இந்த தூண்டுற விதமாக செமிப்பான் விதமாக தொடர்ச்சியாக சினிமாவில் பாடல்கள் மூலம் சரி சப்ஜெக்டிவாக காமிக்கிறது. இப்போ வாமோ வாயோன்னு சொல்லி ஒரு தெலுங்குல ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் வந்துச்சு. ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா கூட இன்னொரு அக்கௌண்ட்டில் போனால் அதுலேயும் காமிக்குது. அதுலேயும் பார்த்துட்டு நம்ம ஒரு மெயில் பார்க்குறப்ப நம்ம அந்த மியூசிக்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அப்போ நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுறோம். யூடியூப் போனால் யூடியூப்ல வருது. நம்ம சோசியல் மீடியாவே அந்த மாதிரி அல்காரிதம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சீனில் வந்து இந்த மாதிரி ஒரு பசங்களுக்கு வந்து இந்த கேட்டால் வந்து ஆடியன்ஸ் மேலே குறை சொல்றது. இந்த மாதிரி வச்சாதான் ஒரு 1000 crore ஃபிலிமில் ஒரு பொண்ணு வந்து 100 ஆண்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆடுறது, எப்படி அதை ஏற்றுக்க முடியுது? முன்னாடி நடந்துச்சு சரி, அப்டேட் ஆகிட்டே வரணும். படங்கள் வந்து அப்டேட் ஆகிட்டே வந்திருக்கு படங்களாக இருக்கும். சமூகத்திலையும் சரி பெண்களையும் அப்படியே காமிக்கணும். வேற எமோஷன்ஸ் இருக்காங்க, நெகட்டிவாக காமிங்க, பாசிட்டிவ்லேயே காமிங்க, ஒரு செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் காமிங்க. ஒரு பொண்ணை வந்து எப்படி வேற எமோஷன்ஸ் இருக்கு, ஒரு சேடாக இருப்பாங்க, பாசிட்டிவாக இருப்பாங்க, நிறைய எமோஷன்ஸ் வந்து பெண்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய சமயத்தில் ஒரு திரும்ப அதே மாதிரி காட்டி அதை வந்து மைண்ட் செட்லையும் பசங்க மைண்ட் செட்லையும் ரிஜிஸ்டர் பண்ண வைக்கீங்க. போதும், ஆல்ரெடி எக்கச்சக்கமாக ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம மைண்டில் நிறையா குப்பைகளை சேர்த்தாச்சா. இப்போ அதை வந்து வேணான்னு நினைக்கிறப்போ சரி, கேட்டால் நீங்கள் தான் பார்க்குறதா வேறு விதத்தில் பார்த்துட்டு போகிறோம், உங்களுக்கு அந்த கதை தெரியலையா, இப்போ நீங்கள் இப்படி தான் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது நான் தெலுங்கு சினிமா சொல்கிறேன், புஷ்பா 2 சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு சில படங்கள் மட்டும் சொல்கிறேன். இல்லை, நிறைய படங்கள் நமக்கு பிடிச்ச ஸ்டார் படமாக இருக்குது. எந்த படங்களை எடுத்தாலுமே இது தப்பு தான், இது குறைச்சிக்கணும்னு சொல்கிறேன். இதை தாண்டி நிறைய விதத்தில் பெண்களை காமிக்கணும். ஒரு சினிமா பவர்ஃபுல் மீடியத்தில் பார்க்கும்போது ஒரு வந்து
வந்து இப்போ வந்து ஆண்களை வந்து சொல்லுவாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கர மேக்கப் போட்டு இந்த ஸ்கின்ல இருக்கவங்க ஆக்டர்ஸ் தான் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை உடச்சது ரஜினிகாந்த் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் வந்து எந்த கலரில் வேணா இருக்கலாம், உயரத்தில் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், அவங்க வந்து திறமையாக இருந்தால் சக்சீட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணல. அதே மாதிரி பெண்களுக்கு கொண்டு வரணும், வெரைட்டியாக காமிக்கணும். இப்போ ஆண்களை காட்டும் போது வெறும் நம்ம ஃபிசிக்கலாக மட்டுமா காட்டுறோம், பல தரப்பட்டில் கரிஸ்மாட்டிக்காக குழந்தைகள் பிடிக்கிற மாதிரி வித்தியாசமாக காட்டுறோம். பட் பெண்களை காட்டும் போது மட்டும் ஏன் பர்டிகுலராக இப்படி காட்டுறோம் அப்படிங்கிற கேள்வி வருது. இது அவங்களே ஒத்துக்கிட்டு பண்ணா கூட சப்போஸ் அவங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தெரியல. தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு பாடல்கள் எவ்வளோ காலத்துக்கு இருக்குது, நம்ம வந்து அப்டேட் ஆக வேணாம் அப்படிங்கிற கேள்வி வருது. நல்ல கதைகள் இப்போ உதாரணத்துக்கு சிறை மாதிரி நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல படங்களும் தமிழ் சினிமாவில் சரி, மலையாள சினிமாவில், இந்திய சினிமாலையும் வந்துட்டு தான் இருக்குது. அப்படி வரப்ப இந்த மாதிரி நடுவில் ஒரு பெரிய பட்ஜெட் படத்தில் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு நம்மள மேலே பழிய போடுறாங்க. நீங்கள் இப்படி தான் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணுறதை நம்ம இக்னோர் பண்ண ஆரம்பிப்போம். தொடர்ச்சியாக இந்த மாதிரி சமூகத்தில் அளவு கடந்த ஒரு கவர்ச்சியாக இருக்கட்டும், அளவு கடந்த ஒரு வன்முறை காட்சிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுது. நம்ம காசு கொடுத்து என்டர்டைன்மெண்ட் தாண்டி ஒரு நல்ல மெசேஜ், ஒரு ஒன்று என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், இல்லை படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு தான் பெரும்பான்மை மக்கள் பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போகிறாங்க, ஒரு ஓடிடியில் செலவு பண்ணி பார்க்குறாங்க. அப்படி இருக்கப்ப அதுலேயும் வந்து இந்த மாதிரி நான் ஆபாசத்தை திணிப்பேன், வன்முறையை திணிப்பேன், உன்னை தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எடுக்காதீங்க. அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கும், இதை வந்து நம்ம மாற்றிக்குவோம். நம்ம சைட்லேருந்து ஒரு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். நல்ல படங்கள், ஒரு கடைசி விவசாயி நல்ல படங்கள்லாம் நம்ம கொண்டாட ஆரம்பிச்சுட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்து ஒரு 1000 கோடிக்கு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு வைப்பேங்கிற தாண்டி அந்த பெண் கேரக்டருக்கு நல்ல ஒரு ஸ்கோப் வைப்பேன், நல்ல ஒரு ஆக்டிங் வைஸில் ஒரு ஸ்கோப் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி டேரக்டர்ஸ் எழுத ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி எழுதுகிற டேரக்டரை வந்து கொண்டாட ஆரம்பிப்போம். இது எனக்குள்ள தோணிட்டு இருந்த கேள்வி. நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேள்வி தோணிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் இந்த விஷயம்லாம் இன்னும் தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.